நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சனிக்கிழமை ரொட்டீன் காலை வேலை தான் பார்க்க போகிறீங்க. நான் காலையில் சாப்பாடு செஞ்சுட்டேன் மக்களே. வடிக்க தான் செஞ்சேன். ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு குக்கர் சாதம் பிடிக்கவே மாட்டேங்குது. அதனால் காலையில் வடிச்சிட்டேன். ஆனால் காலையில் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப டயர்டு. ஏன்னா 2 மணிக்கு அவங்க 2:30க்கு வேலைக்கு போகிறதுக்குன்னு எந்திரிப்பாங்களா. அப்போ முழிச்சவா தான் கரெக்டாக 2:30க்கு அவங்களுக்கு கதவை திறந்து விட்டு வெளியே அனுப்பிட்டு கேட்டெல்லாம் பூட்டிட்டு படுத்தேன்னா எனக்கு அந்த தூக்கமே கலைஞ்சிருது. அதுக்கப்புறம் இப்போலாம் தூக்கமே வர மாட்டேங்குது பார்த்துக்கோங்க. விடிய காலம் ஒரு 5 மணிக்கு போல் தான் அதுக்கப்புறம் தூக்கம் வந்துச்சு. படுத்தா படுத்திருக்கேன். எனக்கு முழிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் என் கை காலெல்லாம் எதுவுமே அசைக்க முடியல. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து தான் பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக கை காலெலாம் அசைஞ்ச மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி எனக்கு முன்னாடியும் வந்திருக்கு. இது ஒரு என்னதுன்னு தெரில மக்களே. நம்மளுக்கு அது ஞாபகம் இருக்குது. நம்மளுக்கு எல்லாமே நடக்கிறது தெரியுதா. ஆனால் நம்ம கொஞ்ச நேரம் ஸ்ட்ரக் ஆன மாதிரி கை காலெலாம் அசைக்க முடியாத மாதிரி ஏதோ ஒரு தூக்கத்தில் இருந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் நார்மல் ஆகுது. அப்புறம் என் ஹஸ்பண்ட் 2 பேர்த்தையும் குளிக்க வச்சாங்க. குளிக்க வச்சு தலையெல்லாம் காய வச்சு அதுக்குள்ளே நான் பீட்ரூட் கூட்டும் அதுக்கப்புறம் முட்டையும் பொரித்து எடுத்துகிட்டேன் பார்த்துக்கோங்க. ஏன் அக்கா நீங்கள் குளிக்க வைக்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்பீங்க. இந்த பிள்ளைங்க 2மே ஓவராக ஆடுவாங்க பார்த்துக்கோங்க. அதில் கையில் தட்டுப்பட்டுட்டுனா பூச்சி பற்றியெல்லாம் எனக்கு இப்போதைக்கு இந்த பிஸ்டுலாவை நான் ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கணும். அதனால் இந்த மாதிரி வேலையை நான் செய்ய மாட்டேன். என் ஹஸ்பண்டு தான் குளிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் பீட்ரூட் பொரியலும் செஞ்சுட்டேன். முட்டை பொரியல் முட்டையை ஒரு 5-6 முட்டை இருந்துச்சு. சரி சேர்த்தாப்பில் உடச்சி பொரியல் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்ட்டு முட்டை அது பொடி மாசுன்னு சொல்லலாம். பொடி மாசுன்னெலாம் எனக்கு தெரியாது மக்களே. நான் முட்டை பொரியல்னு தான் சொல்லுவேன். அதனால் சொல்லியிருக்கேன். அப்புறம் நிறைய பேர் கமெண்டில் அன்றைக்கி ஆர்டிவி பற்றி வீடியோ போடும்போது கேட்டிருந்தாங்க, அந்த கரெக்டான டேட்டா பற்றி சொல்லுங்கள் அக்கான்ட்டு. எனக்கு நான் நியூஸ்லேயும் அப்புறம் கூகுள்லேயும் பார்க்கும்போது ஒவ்வொரு டேட்டா பற்றி இருந்துச்சு. அதனால் நான் கூகுளில் ஒரு வெப்சைட்டில் பார்த்த டேட்டா பற்றி தான் அதில் பின் பண்ணி வச்சுருந்தேன். நீங்கள் உங்களுக்கு டவுட்டுன்னா கண்டிப்பாக இசேவை மையத்தில் போய் அப்ளை பண்ணும்போது கேளுங்க. அவங்க உங்களோட பசங்க டேட்டா பற்றி வச்சு இது ஓகே ஆகுமா அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க. நானும் எனக்கு டேட்டா பர்த்லாம் தெரியாமல் நான் இசேவை மையத்தில் தான் போய் கேட்டேன். அவங்க கரெக்டாக அந்த டேட்டா பர்த் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் ஒரு 2 சர்டிஃபிகேட் இல்லாமல் இருந்துச்சு. அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு என் பையனுக்கும், அதுக்கப்புறம் வருமான இன்கம் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் வர இருப்பிட சான்று. இந்த 2மே என்கிட்ட ரேஷன் கார்டு இருந்தாலும் இருப்பிட சான்று இல்லைன்ட்டு என்னையை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயத்தில் நான் இருப்பிட சான்றுமே ரெடி பண்ணிட்டேன். 2க்குமே ஒரு 3 சர்டிஃபிகேட்டு ஒரே நாளில் அப்ளை பண்ணேன். ஒரு 15 நாளில் கிடச்சிருச்சு மக்களே. அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு டவுட்டுன்னா கம்பல்சரி நீங்கள் இசேவை மையத்துக்கு போங்க. உங்கள் பசங்களோட டேட்டா பர்த்தை சொல்லுங்கள். இதுதான் என் பையனோட டேட்டா பர்த்து. இதுக்கு நான் அப்ளை பண்ண முடியுமான்னு கேளுங்க. அவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க ஆன்சரு. இந்த சம்மர் டைமில் என்னோடய பாடி ரொம்ப டயர்டாக இருக்குது மக்களே. அந்த வெயிலில் போய் டயாலிஸ் பண்ணிவிட்டு எனக்கு வீட்டில் இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 4-5 நாளாச்சும் தொடர்ந்து வீட்டில் இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. எனக்கு ஹாஸ்பிட்டல் போகவே நிஜமாகவே பிடிக்க மாட்டேங்குது இந்த வெயிலில். பஸ்ஸில் போனோன்னா பஸ்ஸு போகும்போதும் என்னால் பஸ்ஸில் இது பண்ண முடியாது. ஏன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் பைக்கில் ட்ராவல் பண்ணி பஸ் ஸ்டாப் போனோன்னா அதுதான் திருப்பூரில் லாஸ்ட் பஸ் ஸ்டாப் பார்த்துக்கோங்க. அதனால் எல்லாத்தையும் ஏற்றிட்டு அந்த பஸ் ஸ்டாப் பூண்டி வரும்போது ஃபுல் கூட்டமாக தான் அந்த பஸ்ஸு வரும். அதே மாதிரி டயாலிஸ் பண்ணிவிட்டு ஏறணுன்னாலும் காந்திபுரத்துலேருந்து பீளமேடு வர்றதுக்குள்ளே ஃபுல்லாகவுமே கூட்டமாக தான் வரும் பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு சீட்டே கிடைக்காது. என்னால் 5 நிமிஷம் கூட நின்று ட்ராவல் பண்ண முடிகிறதில்ல முன்னாடி மாதிரிலாம். முன்னாடி நான் காலேஜ் போயிருக்கேன். 3 வருஷம் போயிருக்கேன் கோயம்புத்தூருக்கு. நின்றுட்டே போயிடுவேன், நின்றுட்டே வந்துடுவேன் பார்த்துக்கோங்க. ஆனால் இப்போல்லாம் எனக்கு என்ன மாதிரினா ஒரு 10 நிமிஷம் நிற்க முடியல பார்த்துக்கோங்க. மேலேருந்து அப்படி தண்ணி காலில் இறங்குற மாதிரி ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிச்சிடும்.
அதனால் பஸ்ஸில் என்னால் ட்ராவல் பண்ண முடியல. பைக்கில் தான் போக வேண்டியதாக இருக்குது. பைக்கில் ரொம்ப வெயிலாக இருக்குது. காரில் போகிற அளவுக்கும் நம்மக்கிட்ட பெட்ரோல் போடலாம் காசு கிடையாது. அது ஒரு எமர்ஜென்சிக்கு தான் நான் வச்சுருக்கேன். எப்படியோ போயிட்டு வருது மக்களே. ஆனால் எனக்கு ஒரு வாரம் வீட்டில் இப்போ அப்படி படுத்து கிடந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுது. நான் உடம்பு அளவில் ரொம்ப வீக் ஆகிட்டேன்.